முதியோர்நல மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் நான் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வார கொஸ்டின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், ஃபார் எவரிபடி கேட்க வேண்டிய கொஸ்டின் தான் இது. அவர் பேர் செல்வம், 70 இயர்ஸும் விழுப்புரத்தில் கேட்டிருக்காரு. எனக்கு பல் எல்லாம் சொத்தை, பாதி உடஞ்சிடுச்சான், எல்லாமே டீக் ஆகிடுச்சு, பாதி வந்து ஸ்ப்ரோக்கன் டூத், பல அனைத்தையும் எடுத்து விட்டு மொத்தமாக புதிதாக கட்டிக்கொள்ளலாமா? எனக்கு ஆஸ்மா, பிபி உண்டு, தயவு செய்து பதில் சொல்லுங்கள். ஸோ இது ரியல் ப்ராப்ளம் வந்து டென்டல் ப்ராப்ளம். அவர் முதலே ப்ராப்பராக கேர் எடுத்திருந்தாருன்னா 70 வயசுலேயே பல்லெல்லாம் சொத்தையாகி பல்லெல்லாம் உடஞ்சக்கூடிய அவசியமே இருந்திருக்கு. ஒரு பெரிய ப்ராப்பர் கேர் எடுத்துக்கல. அதோட டயபெட்டிஸ் பீப்புளுக்கு ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணலைன்னா இட் வில் அஃபெக்ட் தி டென்ச்சர். ரொம்ப காமன். சுகர்ல உங்களுக்கு டென்டல் இன்ஃபெக்ஷன் வரும், கேரிஸ் வரும். அப்போ ரூட் கனாலிட்டி நிறைய தேவைப்படும். அவர் வந்து முதலே கேர் எடுத்திருந்தாருன்னு இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டார். இருந்தாலும் பரவாயில்ல. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை போய் இல்லை டயபெட்டாலஜிஸ்ட் போய் முதல்ல டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கான பார்த்துங்க. ஆஸ்மா கண்ட்ரோல் இருக்கணும். அது இசிஜி, எக்ஸ்ரே செஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஆஸ்மா கண்ட்ரோலாக இருந்து சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டென்ச்சர் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புதுசாக இம்ப்ளான்ட்னு வந்துருக்கு. ரொம்ப சூப்பர். ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா லைஃப்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் இன்னும் இது நாள் தள்ள இருக்கிற பல் பூரா உடஞ்சி உங்களுக்கு சர்ஜரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும், ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ ஏர்லி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ டாக்டர் பார்த்து சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்க. செஸ்ட் கன்ஜெஷன் இல்லாமல் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் கிளியர் இருந்ததுன்னா டெஃபினட்டாக எந்த டென்டல் டாக்டர் எடுத்துக்குவாங்க. கம்ப்ளீட்டாக இம்ப்ளான்ட்டோ வேறு என்ன தேவைப்பட செஞ்சுங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீண்ட நாட்கள் நலமாய் வாழ முடியும். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.